முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2001 இயர்ல BA எக்கனாமிக்ஸ் நான் முடித்தேன். இன்னைக்கு இந்த மேடையில என்னை நிறுத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஜமால். முந்தியெல்லாம் 10 பேர் இருந்தா பேச வராது, இப்ப 100 பேர் இல்லாட்டி பேச வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது ஜமால் முகமது கல்லூரி. தமிழ் துறையில இன்னைக்கு நான் உமரப்புலவர் தமிழ் துறையில ஜமால் முகமது கல்லூரியில படிக்கும் பொழுது செந்தமிழ் சுடர் என்று ஒரு விருதை வாங்கினேன். அதற்கு காரணம் இருந்தது ஜமால் முகமது கல்லூரி. 2 விஷயம் சொல்வார்கள், மனிதர்களுக்கு 2 விஷயத்தில் பயம் இருக்கும். ஒன்று, ஒரு மனிதனுக்கு இறப்பில் பயம் இருக்கும். ஆனால் இன்னொன்று, ஸ்டேஜில் நின்று பேசுறதுல பயம் இருக்கும். இது 2 தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பயத்தை போக்கியதெல்லாம் ஜமால் முகமது கல்லூரி என்பதை எந்த விதத்திலும் எப்பொழுதும் மறக்க முடியாது. நோக்கியா என்னமோ தெரியவில்லை, கனெக்டிங் பீப்புள் அப்படிங்கிறது ஜமாலை பார்த்து தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்கு சென்றாலும் சரும் ஜமாலியன், எங்கும் சிறப்பு, எதிலும் சிறப்பு, எப்பொழுதும் சிறப்பு. எந்த துறையிலும் வேகன்சி கிடையாது, எல்லா துறையிலும் ஜமாலியன்கள் நிரம்பி இருக்கிறார்கள். ஆகவே ஜமால் முகமது கல்லூரி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையும் நீடித்திருக்கும். தென்னகத்தின் அடியார் என்று கூட அழைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு ஜமால் முகமது கல்லூரியில் இருக்கிறது என்று சொன்னால், பேராசிரியர் பெருமக்களும் சரி, முன்னாள் மாணவர்களும் இருக்கக்கூடிய அந்த பாண்டி. நீங்க ஜமாலுக்கு நம்ம போயிட்டோம் உண்மைனா, நம்ம வீட்டுக்கு அடுத்த நிம்மதி வர்றதே காலேஜில் தான். ஏதாவது ஒரு நம்ம நிம்மதியை தேடி போறோம்னா ஒரு 5 minutes காலேஜுக்கு போயிட்டு வந்தா போதும். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியில இன்னைக்கு இந்தியா லெவலில் நிகழ்ச்சிருக்கக்கூடிய கல்லூரி என்று சொன்னால் ஜமால் முகமது கல்லூரி. ஆகவே எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். ஜமாலியனாக இருப்போம், ஜமாலியன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நன்றி.